இருந்தேன் நீ. டேய் என்ன பண்ற? என்ன படிக்கிற? வச்சு பாயல. வேணாம் வாங்க வேணாம். நான் தைரியல. நீ வச்சுங்க. ஏய் நீ வச்சுக்கமா. டேய் என்னது இது? வாய் ஃபுல்லா வெள்ளை வெள்ளையா. ஐயோ அத நெய் ஊத்தி வச்சிருப்பா. ஆமா பா நெய் வெள்ளையா இருக்குமா? அது எந்த ஊர்ல? அது மஞ்சளா இருக்குமே. எந்த ஊர்ல? தயிர் தயிர் தயிரா? அந்த கட்டி தயிர் போட்டியே அப்படியே சாப்பிட்டு பார். இதே பாதி இருக்குது அந்த அளவுக்கு நீ ஆ ஏய் ஓ சீ போடா வரும். கஷ்டப்படுங்க போடா வரும். மைத்துனா அரிசி உணவு சாமி நல்லா இருக்குதா? என் வாழ்நாளில் இது போன்ற அரிசுவையான உணவு சாப்பிட்டதே இல்லை நீ. அப்படியா? ஆமா நீ. மைத்துனா அண்ணி உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டு. உண்மைதானே நீ? என்ன பண்றீங்க நீங்க? அண்ணி சற்று நேரம் பஞ்சல மீது படிக்கிறீங்களா இல்ல அண்ணி தொட மீது படிக்கிறீங்களா? அண்ணி நான் ஒரு புறமாக படிக்கிறேன், நீங்கள் ஒரு புறமாக படிக்கிற நீ. அப்படியா? ஆமா நீ ஒரு புறமாக தான் படிக்கிறேன். ஆமா நீ. பா நான் உனக்கு பத்துக்கும்பா. ஏய் போடா உள்ள. எங்க இது எங்க படிக்கிறீங்க? அம்மா நடுப்புற படிக்கிறாங்க. டேய் ஓ ஏய் பூந்துலான்னு பாக்குறேன். இந்த ஓரமா படிக்குமா? ஓரமா? ஆமா. ஐயோ ஒண்ணு நம்மளே விட்டு போ முதல்ல உள்ள. என்ன கேட்டியோ ராஜே ஊர்ல உனக்கு கொஞ்சம் காப்பாத்துறா. மைத்துனா அண்ணி அப்படியே படுக்கலாமா? மைத்துனா என்னடி இது? தின்னுபிட்டு சாணி கழுத்து மாரி தூங்குது. ஐயோ ஒண்ணுமே தெரியாத போல அப்பதான் சொல்லி தரேன் போலுக்குது. மைத்துனா மைத்துனா அண்ணி அண்ணி அங்க என்ன பண்றீங்க நீங்க? மைத்துனா என்ன பண்றீங்க நீ? அன்னைக்கு தூக்கத்துல பெரல வியாதி இருக்குதா மைத்துனா? அப்படியா நீ? ஆமா. நீங்க கொஞ்சம் தள்ளியே படுங்க நீ. சரி மைத்துனா நீ தூங்கு. சரி உனக்கு தூக்கம் தானே முக்கியம். என்னாடி இது திம்ஸு காட்ட மாரி ஒரு பொண்ணு உக்காந்துக்கிறனே ஒண்ணுக்குமா தோணாது அவனுக்கு? இந்த மாமாவுக்கு பார்த்து எங்க எங்க அண்ணனுக்கு காணும். அவருக்கு எத்தனையோட தோண்டி ஒரு நாள் கேட்ட பாரு ஏதுங்க அண்ணி மைத்துனா நீ ஆமா தூங்க விடுங்க நீ. என்ன நீ தூங்க போறியா? ஆமா சரி நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும். ஒண்ணு கேட்கணுமா? ஆமா என்ன நீ? மைத்துனா அண்ணி நம்ம அரண்மனையில ஆமா ஒரு வெள்ளித்தட்டு இருக்கு பாத்தியா? வெள்ளித்தட்டா? ஆமா அந்த வெள்ளித்தட்டை யார் சாப்பிடுவாங்க? எங்க அண்ணன் தான் சாப்பிடுவாரு. ஆமா உங்க அண்ணன் தான் காட்டுக்கு வேட்டையாட போயிட்டாரு. அங்க செத்துட்டு வச்சுக்கோ. அண்ணி என்ன சொல்றீங்க நீ? ஒரு பேச்சுக்கு சொன்ன ஒரு மைத்துனா. பேச்சுக்கா? ஆமா அந்த வெள்ளித்தட்டுல யார் சாப்பிடுவாங்க? அண்ணி அண்ணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுவேன். நீ எங்க சாப்பிடுறே? அதான் தூங்குறே ஒருத்த போட்டா மாரியே தூங்குறே. நீனு என்னத்துக்கு? நீதான் வாயா மாமா ஏச்சியா வரமாட்ட? மைத்துனா அண்ணி அது எல்லாம் போகட்டும் போகட்டும். நம்ம அரண்மனையில நம்ம ஒரு அரண்மனையில வெள்ளை குதிரை இருக்கு பாத்தியா? வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை யாருக்கு பழக்கப்படுத்துவாங்க? என் அண்ணன் தான். அண்ணி உங்க அண்ணன் வரவையில சேர்த்துட்டான். என்னன்னு சொல்றீங்க மறுபடியும்? மைத்துனா ஒரு பேச்சுக்கு தான் ஒரு சொல்றேன். பேச்சுக்கு தானா? அந்த வெள்ளை குதிரை யார் எடுத்து ஓட்டுவாங்க? நான் தான் ஓட்டினேன். நீ எங்க ஓட்டுற? அதுக்கான எண்ணமே இல்லை இங்க. அது வெள்ளை குதிரை. இது கருப்பு எடுத்து மாடு இருக்குது. மைத்துனா அண்ணி அது எல்லாம் போகட்டும் போகட்டும். நம்ம அரண்மனையில மெத்துன்னு ஒரு பெட்டு இது பாத்தியா? ஆமா அண்ணி நல்லா ஏதோ இப்ப புதுசா வச்ச எம்மோ மேட்ரஸா அந்த பெட்டு வாங்கி போட்டு வச்சிருக்கிறேன். அந்த பெட்ல எங்க வீட்டுக்காரர் இருந்தா அதான் தூங்குவாரு. ஆமா அண்ணி அவரு ஒரு சிங்கிள் கட்சி செத்துட்டாரு. மீண்டும் செத்துட்டாரு சொல்றீங்க? என்ன ஒரு அண்ணி? பேச்சுக்கு ஒரு மைத்துனா. பேச்சுக்கா? ஆமா சரி அண்ணி. அந்த
பெட்டில் யார் படுப்பா? நான் தான் அண்ணி. அப்படியா? ஆமா அண்ணி. சரி மைத்துனா, நீ நல்லா மூக்க பிடிக்க தின்னு. அன்னைக்கு பசிக்குதானே கேட்க மாட்டியா? அண்ணி அளவுக்கு சாப்பாடு அரண்மனையில் இருக்க அண்ணி. மைத்துனா, அந்த சாப்பாடுலாம் எனக்கு வேணாம். வேணாவா? எனக்கு பசி மயக்கம் அதிகமா இருக்கு. அண்ணி என்ன பசி தெரியுமா? என்ன பசி அண்ணி? எனக்கு உங்க மேல காம பசி. அண்ணி என்பவள் யார்? ஒரு தாய்க்கு சமமானவள். அப்படி இருக்கும்போது ஒரு மைத்துனனுக்கு காம பசி என்று இருக்கிறாரு, இது நியாயமா? இரு, அன்னிதான் ஆமா. இல்ல நானா பெத்து போட்டேன்னா ஒண்ணு. உன் அண்ணன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? எப்படி இருக்காரு? கேவு மூஞ்சி மாதிரி இருக்கிறான். அவனை பார்த்து வேற பிடிக்கல. ஒரு நிமிஷம் நல்லா ஒழுத்து போட்ட மாதிரி திணிச்சு கேட்கல. ஒரு ரவுண்ட் வந்து போய் போய் வேணாடா. ஏய் போய் நிறுத்துற. மைத்துனா அண்ணி ரவுண்ட் வேண்டாம் நீ. அது வர அண்ணி வேண்டாம் நீ. சத்தியமா சத்தியமா எனக்கு கூட பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி நீ சொல்லட்டுமா? நாலன தாமரை உங்களை கட்டி பிடித்து முத்தம் தர முடியாது என்று தர முடியாது. சத்தியமாக தர முடியாது. என்னதான் இந்த பையன் விட்டவரை வந்து போகும்போது மைத்துனா அண்ணி 5 நிமிஷம் தான் அண்ணி, இதெல்லாம் தவறு. 5 நிமிஷம் கூட ஆகும் தெரியல மைத்துனா. அண்ணி ஒன் டைம் கம்மிங் மைத்துனா, அதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு போவே மாட்டேன். இங்க நடந்த உண்மைகள் அனைத்தும் மைத்துனா வருவே வரமாட்டியா? வர முடியாது அண்ணி, வர முடியாதா? ஆமா அண்ணி. நீ போவே எடுத்து வைக்கணும் பின்னால். நடந்த அனைத்து உண்மையும் என் நடத்திய கூறி என்ன அழைத்துக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் வாயா அண்ணி. கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண பழக்குது மைத்துனா. அண்ணி
ஆமா, நீ பட்டப்படி படிப்பதற்கு வெளிநாடு சென்றிருந்தாய் அல்லவா? உண்மைதான் அண்ணி, உண்மைதான். அப்போது அப்பொழுது அங்கே இருக்கும் தகாத பெண்களிடம் சகாத பெண்களும் நீங்க தகாத உறவு நடந்துக்கீங்கன்னு ஒரு செக் பண்ணி சந்தேகப்பட்டு பாத்தீங்களா அண்ணி? ஒரு செக்கிங் தான். அப்படியா அண்ணி? அவ்வளவுதான். வேற ஒரு தவறும் இல்லையே. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்றது அனைத்து உண்மைதானே அண்ணி? ஆமாண்டா. ஆகட்டும் அண்ணி. சரி, அதெல்லாம் போகட்டும். போகட்டும் அண்ணி. இந்த விஷயத்தை இங்க நடந்தது உங்க அண்ணன் சொல்ல மாட்டோம், சத்தியம் பண்ணுவோம். அண்ணி, நீங்கள் சொல்ல வார்த்தை அனைத்து உண்மை என்றால் அஸ்கு புஸ்கே ஒரு சத்தியம் என்ன? 1000 சத்தியம் செய்யுங்க நீ. ஐயோ 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 நாளைக்கு மாட்டேன், நாளைக்கு மாட்டேன். நான் பாரு. ஐயோ ஐயோ போச்சு. விடாத விடாத. நாளைக்கு மாட்டேன். நான் பாரு கூட்டி. நீ வந்துரு. நீ வாங்க நான் மாத்திரவா. ரெண்டுல ஒண்ணு இல்லன்னா தாலி அறுத்துருவேன். என் வீட்டுக்கு கூட்டு போறேன். வேணாம், அவனை விடாத விடாத. ரெண்டு பேரும் ஸ்கேனிங் முடிக்கிறாருங்களே. டேய், என்ன ஒரு கூசல் ஆகுது? இது பலமான குடும்பம் இது. அக்கா நான் தூங்குறதா என்ன நாங்களாம்? நான் ஊர் தெளிவா ஊர் கட்டிக்கா. எங்க வச்சு உனக்கு பேசி வருமா? ஆமா. நான் ஆகிறேன். அண்ணா சரியா அண்ணா 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 போடா. அண்ணா சரியா ஹாய் ஹாய் இமா. Go! Go, Mitra! அவனை விடாத. Go, Mitra! உனக்கு தம்பியை விடாத. வேணா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வாமா போலாம். அண்ணா அண்ணா நம்ம மைத்துன வந்திருக்கானே ஆசாசியா பிரியாணி செஞ்சு வச்சேன், யாரா தொக்கு செஞ்சு வச்சேன். அது மட்டும் கிடையாது, மீன் குழம்பு நம்ம மைத்துன வாரி வாரி தப்புவாரு. மீன் குழம்பு செஞ்சு வச்சேன் எனக்கு. ஐயோ அது மட்டும் கிடையாதுங்க, ரசம் வச்சு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சு பக்கத்துல தொட்டுக்கிட்டு ஊற காமிச்சேன். அண்ணி அவன் தொட்டு நக்கிட்டாமா. என்னங்க பக்கத்துல ரவுண்டு ஊறக்க வச்சேன். அண்ணி இந்த ஊரக்கா நான் நக்கணுமான்னு எனக்கு கேட்கறேன். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லாது. அப்படி இருக்கும் போது நீங்கள் தீர விசாரிக்க வேண்டுமண்ணா. தீர விசாரிக்க வேண்டுமா? ஆமாண்ணா. வந்தவுடனே பார்த்தேன், நீ செய்த கொலையை செய்த பார்த்தேன். அந்நியன் யார் பெற்ற தாய்க்கு சம்மன் அப்ப மீது காவல்களை காட்டினார். அண்ணா என்ற வார்த்தை நீ சொன்ன அண்ணனே என்ற தேவை மனசாட்சி அத்தீரி தேவனின் அரசாட்சி.
செயல் செய்பவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரன் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுளே கல்லாதாவன் கல்லா போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கொடுமையை கண்டவன் தன்னையேதான் அதை கோபித்து தடுத்தவன் தன்னையேதான் இரக்கத்தை நீடித்தான் தன்னையேதான் இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இருந்தான் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இருந்தான் கடவுளே கல்லாதான் மனம் கல்லான் மனிதர்களாலே பாவிடா தவறு பேசுறது எனக்கு அண்ணா நான் ஒரு தவறு செய்யவில்லை அண்ணா செய்யவில்லை தவறு செய்யவில்லையா ஆமாம் அண்ணா. ஒரு தவறும் செய்யவில்லை அண்ணா நீங்கள் கண்ணால் கண்ட காட்சி உண்மை இல்லை அண்ணா காட்சி உண்மையா இருந்தா ஆமாம் அண்ணா நீ உரைப்பதாக சொல்லியா ஆமாம் அண்ணா ஏங்க அது மட்டும் கிடையாது வாங்க இங்க. ஏங்க இது பாருங்க அது மட்டும் கிடையாது எங்க சொன்னாரேன் டேய், நான் ஒன்று இங்க பாரு ஏய் போடா ஏய் நீங்க வாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இது பாரு வாங்க இங்க வா அவன தெரியுமா சொன்னா ஐயோ எங்க அண்ணன் நேத்துக்குறான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அண்ணா, அப்படியே ஏங்க அண்ணா. எங்க அண்ணன் கொஞ்சம் கேவு மூஞ்சி அவனுக்கு எழுந்திருக்குது எங்க அவனுக்கு எழுந்திருக்குது எழுந்திருக்காதா ஐயோ என் வீட்டுக்கு அப்படி கிடையாது என் வீட்டுக்கார வலுவா இருப்பாரு சொல்லு. இவன் கேவா அவன் அப்படின்றான் பால் இல்ல அண்ணா இல்ல அண்ணா கட்டி விட்டு மாட்டுது அப்ப அதுல ஒண்ணு போட்டு கண்ணு தெரியல உனக்கு ஐயா கோவத்துல யாரு இளவரசரு யாரு மண்டை தெரியலீங்க கண்ணு மண் தெரியல கண்ணு மட்டும் தெரியல அங்க பாரு அதோ உங்க மேலமா தேம்பி அதேதான் கத்துற இந்த மாதிரி விட்டு போறது நீ அழாத கத்துற நீ அழாத அண்ணா அண்ணா வேண்டாம் அண்ணா 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 எப்படி ஐயோ ஐயோ அம்மா டேய் டேய் நீ ஆயரா மாறி ஆடாதம்மா அண்ணா அந்த அதிகாரி நம்பாதீங்க அண்ணா ஆமாண்ணா அவன் ஒரு தேவடா அண்ணா தம்பி
உம்மட்டாட்டி உன் தம்பி உம்மட்டாட்டி தேவையா அவன் ஒரே மட்டுமா சொன்னான் இன்னும் 1000 முறை சொல்லுவாங்க நான் தேவையா போல பொண்ணு இங்கே யாரடி? குமுறுது உன் தம்பி உம்மட்டாட்டி உம்மி உம்மட்டாட்டி உன் தம்பி அப்புறம் 2 பாடிக்கலாம் அரவணைச்சுக்கலாம் உன் தம்பிக்கு சரியான முடிவு நீதான் கட்டணும் இப்ப என்ன செய்ய போறாங்க ஒரு மாதிரியா மனசு பாரு பால்வடி மூஞ்ச பாரு திரும்ப கத்துல திரும்ப இந்த கதிகாக நம்பாதீங்க அண்ணா இதான் குட்டியாடே ஒரு புண்ணாக்காதா ஐயா நீங்க பேசி பேசி உங்க உடம்பு தான் கெட்டு போகுது ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்குது உங்களுக்கு பிபிங்கிறது எனக்கு அதெல்லாம் இது பரவாயில்ல உங்களுக்கு எத்தனை இருக்குதையா வரீங்க நீ போயிட்டு மாத்திரை போட்டுக்கோ அம்மா எதுக்குறாங்க அம்மா வச்சு பாத்துக்கியா வேலையா 5 மணி ஆச்சு அம்மா வச்சுருந்த வேலை பார்க்க போறேன் 7 மணி ஆனாலும் விடுவோம் சொல்லிட்டாங்க ராஜு கூப்பிடுமே அண்ணன் கூட பேசி 7 மணி ஆனாலும் அண்ணன் கூட பேசி பஸ்ஸுக்கு போறது எனக்கு அப்படியே டவுட்டா வந்தா பாரு ஏன்னா தங்கச்சி எனக்கு மூஞ்சி பாக்குறேன்னு சொல்ல அண்ணி போய் கிட்ட போய் பாத்துக்கிட்டா ஏன்னு கேட்கலையா அவன் அண்ணி முகத்தையே பார்த்தது இல்லைங்க அதனால அங்கிருந்து காஞ்சி வந்தா இல்ல கொம்மகள் பாத்துட்டாங்க பாவி பாவியா இதுதான் நீ லீவ் போட்டு நேரம் காலையா வாடா எனக்கு அந்த வாஸ்தவம் ஏய் கபரா எனக்கு அந்த வாஸ்தவம் வாணன்றடா சரி விடுங்க நீ போங்க ஐயா அவன் எப்பறா கேக்குறான் அவன் எப்பறா சொல்லலாம் இந்த பொட்ட பையன் கேட்டா ஏடா அங்க என்னண்ணா அந்த சமார் மரத்து பையன் வாங்க யார் அவன் என்னையா என்ன செய்யணும் அத மட்டும் சரி அப்படியே நானு மூச்சு விட்டால் இது எனக்கு கேட்டுத்தாங்க விடணும் இத்தனைக்கு காரணம் யாரு தெரியுமா யாருடா நான் தான்டா எதற்காக இப்பேற்பட்ட காரியம் எதற்காகவா உனது அண்ணன் இருக்கிறானே தத்துவன் அரசவையிலே என்ன பண்ற நான் பாத்துக்கிறேன் சரியா நீ உள்ள போனா போய் எடுத்துக்கோ போய் ஓடி எடுத்துட்டு போ சரியா நீ பாத்துட்டு போறியா இல்ல இவனை எப்படி செய்யணுமோ நான் செஞ்சிடறேன் மச்சான் நீ போய் ஓய்வு எடுத்துக்க இல்லைன்னா என் தங்கச்சி அப்படியா இருக்கா அப்படியா இவனை நீயே கவனிச்சுக்க சொல்ல ஆமா அண்ணா தங்கா அண்ணா இவனை என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு பாத்துக்கிறேம்மா உன் தங்கச்சி அல்லவா நானு நீ இங்க இருக்கக்கூடாது இந்தம்மா புடிமா